அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாய்ப்பிற்கு நன்றி. இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "வெயில் மேயும் நீர்த்துளி". இந்த புத்தகத்தோட ஆசிரியர் பெயர் வந்து சோலை மாயவன். இந்த புத்தகம் எப்ப வெளிவந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2022ல தான் முதல் பதிப்பா வெளியிட்டிருக்காங்க. இதை வெளியிட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி இலக்கிய வட்டம். இந் ஆசிரியர் இந்த புத்தகத்தோட பக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 120 பக்கங்கள் இருக்கு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 120 தான். விலையை பற்றி சொல்லும்போது, நம்ம இந்த புத்தகத்துல எவ்வளவு கவிதைகள் இருக்கு, அத்தனைக்குமான ஒரு வலிமை எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கவிஞர் சோலை மாயவன் ஆசிரியரை பற்றி சொல்லும்போது, இவர் சமத்தூர்ல வந்து ஒரு தமிழ் ஆசிரியரா பணியாற்றி வரார். இவர் எழுதிய புத்தகம் இது 4வது. 1வது புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "வனத்தில் மிதக்கும் இசை, விரல்களில் வலியும் குரலற்றவனின் செங்குருதி, மென்னிலை பரப்பும் பசலை" அப்படின்னு 3 கவிதை தொகுப்பு நூல்கள வெளியிட்டிருக்காரு. அதை தாண்டி இவர் பார்த்தீங்கன்னா, புன்னகை கல்விச் சுடர் விருது, தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை விருது, கொடிசியா புத்தக கண்காட்சி இளம் படைப்பாளர் விருது, சிற்பி இலக்கிய பரிசு அப்படின்னு பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இந்த புத்தகம் எழுதுனதோடைய சமர்ப்பணமா யார சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய தோழர் செல்லத்துரை. இவர் மாநில பொதுச் செயலாளரா தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்துல இருக்காங்க. இப்போ ஒரு நூல் வெளியாவதற்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நூலிற்கு பின்னாடி வேலை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு ஒரு எழுத்து உருவாகுது அப்படின்னா, எந்த ஒரு ஊக்குவிப்பு இல்லாம அந்த எழுத்து வந்திருக்காது. அந்த மாதிரி இவரை எழுதத் தூண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள் மற்றும் மரபின் மைந்தன் முத்தையா, புன்னகை ரமேஷ்குமார் அப்படி பல பெயர்கள வந்து கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. இவருடைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா, நிறைய மாத இதழ்கள் மற்றும் இலக்கிய வட்டங்கள் அந்த மாதிரி நிறைய இதுல வந்து வந்திருக்கு. இவருடைய கவிதைகள் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள நிறைய பேர் வந்து குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த கலை இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது, அது அவ்வளோ சீக்கிரமா உருவாகாது. அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உணர்வுகளின் வெளிப்பாடா தான் ஒரு கலை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மக்கள வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணர்வுகள் மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும். அத நம்ம எப்படி வந்து மத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த எழுத்தின் மூலமா மட்டும் தான் முடியும். அந்த மாதிரி ஒரு படைப்பு மக்களை போய் சேரணும் அப்படின்னா, அந்த எழுத்தின் வழியாக தான். இவர் பார்த்தீங்கன்னா, இவரோட கவிதைகள நெறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும், இந்த வாழ்க்கை அதாவது மனிதர்களுடைய வாழ்வின் அடையாளம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு படம் பிடித்து காட்டுவது போல இவரது எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான குரலாக இவரது கவிதைகள் ஒலிக்கின்றது. அதை தாண்டி இவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காலத்துக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவருடைய கவிதைகள வந்து பொள்ளாச்சி இலக்கியம் வட்டம் அ அப் வெளியிடுறதுல வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. அதை தாண்டி செல்லத்துரை ஆசிரியர் அவருக்கு நன்றி சமர்ப்பணம் செய்திருந்தார் இல்லையா? அவரும் வந்து இவருடைய கவிதைகள மேற்கோள் காட்டி, இவருக்கு வாழ்த்துரை குடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற கவிதைகள்லாம் நம்ம படிக்கும்போது, நமக்குள் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக விதைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமா ஒரு வரிகள் பார்த்தீங்கன்னா, "மீன்களை பிடித்து விளையாடும் ஏரியில்தான் பந்தை பிடித்து விளையாடுகிறார்கள். இளகிய மனசு உடைய மக்கள் அரசைப் போல பிணம் தின்னும் கல் நெஞ்சக்காரர்கள் அல்ல. கரைகளை உடைத்து ஊருக்குள் பாய்கிறது நீர்ப்புலி." இப்போ இந்த புத்தகத்துடைய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "வெயில் மேயும் நீர்த்துளி" அப்படின்னு. இது ஒரு உருவகம் அப்படின்னே சொல்லலாம். இத பாருங்க வெயில் அ எப்படி இருக்கும்? ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சியற்ற இடத்துல அந்த வெயில வந்து நம்மனால உணர முடியும். அதே மாரி நீர்ப்புலி அப்படின்னு சொல்லும்போது, அந்த குளிர்ச்சியோட தன்மைய வந்து நம்ம ஆழமா உணர முடியும். இது 2க்குமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வறட்சியையும், வெப்பத்தையும் தாண்டி ஒரு நீரோட உயிர்ப்பை வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துற விதமாக இந்த புத்தகம் வந்து இருக்கு. இதுல வந்து ஏராளமான எ கவிதைகள் மூலமா உணர்வுகள வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா, அடுத்தது ரமேஷ்குமார் அப்படிங்கிறவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு ஊர்ல அப்படின்னா, என்னோட ஊரோட பெருமைய நான் சொல்லணும் அப்படின்னா கூட, ஒரு கவிதை வழியா அத வெளிப்படுத்த முடியும். எனக்குள்ள இருக்கிற ஏக்கங்கள வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமா இந்த கவிதைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கப்புறம் சக மனிதர்களுடைய எண்ணங்களின் வெளிப்பாடா இதுல ஏராளமான கவிதைகள் கொட்டி கிடக்கின்றன. இந்த கவிதைகள் பார்த்தீங்கன்னா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப ஒரு ஓவியர் வரையறாங்க அப்படின்னா, ஓவியருடைய கண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயத்தை சார்ந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா, எழுத்தாளன் அப்படிங்கிறவருடைய கண்ணோட்டம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே வியாபித்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஓவியர் வந்து பாருங்க, இப்போ ஒரு சமயம் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஓவியங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீலம், அந்த அந்த கலர்ல மட்டுமே அந்த அ வண்ணம் இருந்ததா, அந்த ஓவியங்கள் இருந்ததா காமிச்சிருப்பாரு. ஆனா, இந்த ஒரு கவிதை அப்படின்னு வரும்போது, இது எல்லா இடத்துலயுமே வியாபித்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, விஷயங்கள எடுத்து காமிச்சிருக்காரு. இதுல பாருங்க ஒரு வரி, "ஊர் இல்லை போடா என்றீர்கள், சேரியாய் திரண்டெழுந்தோம்." இதுல இருக்கிற வரியோட உணர்வுகள பாருங்க. நம்மளுக்கு எது இல்லைன்னு நெனைக்கிறோமோ, அந்த இடத்துல வரக்கூடிய நம்மளுடைய உணர்ச்சிகள் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது நம்மளுக்கு ஒரு கோபமும், ஆத்திரமும் பாரதி சொல்லுவாரு இல்லையா? "ரௌத்திரம் பழகு" அப்படின்னு. அதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மக்களுடைய உணர்வின் வெளிப்பாடா தான் இந்த இடத்துல இந்த கவிதை இருக்கும். அதற்கப்புறம் கல்வி கற்பதற்காக கட்டை விரலையா காவு கேட்டீர்கள். 10 விரல்களையும் எழுதுகோல் ஆக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாருங்க ஒரு கல்வி கற்கறதுக்கு எவ்வளவு ஒரு சிரமப்பட வேண்டியதா இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, "முந்தா நாள் வான முழுநிலா தொட்டுவிட்டு வந்தவனின் சந்ததி அதே மண்ணில் புரள்கிறது." இந்த கவிதையை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எல்லாரும் பாருங்க எவ்வளவு அறிவுகள் இருந்தாலும் கூட, நம்ம அந்த அறிவ வந்து நம்ம பார்க்கறது கிடையாது. அவன் என்ன சாதி அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து இன்னும் மனித மனங்கள் வந்து இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அந்த கவிதைகள்ல சொல்றாரு. "முந்தா நாள் வான முழுநிலா தொட்டுவிட்டு வந்தவனின் சந்ததி." அதாவது நீங்க என்ன ஒரு உச்சத்துக்கு போனாலும் கூட, அந்த சாதிங்கிற அந்த மண்ணிலேயே தான் வந்து புரள்கிறது அப்படிங்கிற ஒரு கதைய இந்த கவிதைய வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நெறைய கவிதைகள் வந்து இவருடைய புத்தகத்துல இருக்கு. இப்ப அதுல இருக்கிற ஒரு சில கவிதைகள உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்ப நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். அது இப்ப நான் வந்து ஒரு சில கவிதைகள உங்களோட படிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா கவிதைகளையும் வந்துட்டு போட முடியல அதனால. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கலாம். என்னன்னா, நம்ம நல்ல ஒரு மனிதரா இருக்கமா? அப்படிங்கிறத கேட்கக்கூடிய ஒரு கவிதையா இருக்கு. நல்ல அப்பாவாக இல்லை, நல்ல ஆசிரியராக இல்லை, நல்ல கவிஞனாக இல்லை, நல்ல கணவனாக இல்லை, நல்ல மகனாக இல்லை, நல்ல சகோதரனாக இல்லை, நல்ல வார்த்தை பேசுபவனாக இல்லை, நல்ல மனிதனாக இல்லை, நல்ல படிப்பவனாக இல்லை, நல்ல பண்பு உள்ளவனாக இல்லை, நல்ல வாழ்க்கை வாழ்பவனாக இல்லை. கேள்விகளாக தாக்குதல் நிகழ உடைந்து உடைந்து நானும் எனக்கு எதிராக திரும்பி விட்டேன். பாவம் விட்டுவிடுங்கள் நல்லதுக்கு மட்டுமா பூமி அப்படின்ட்டு. இந்த கேள்விகள பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தங்களுக்கு சொல்லும்போது பார்த்தீங்களா, நீங்க நல்லவங்களா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளவே எவ்வளோ விஷயத்துக்கான கேள்வி தாக்குதல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து கேள்வியினாலேயே நம்மள பாதிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மனிதர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்னா, "தயவு செய்து என்ன விட்டுருங்க." அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி இந்த கவிதைகள வெளிப்படுத்தியிருக்கிறாரு கவிஞர். அடுத்த கவிதையா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மகனின் நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதாவது யாரா இருந்தாலும் நம்ம நமக்குள்ள கேள்வி கேட்டுக்கலாம். எப்படின்னா, கைபேசிக்கு அம்மாவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. என்னை ஒரு வார்த்தை கூட பேச விடாமல், அப்பாவை பற்றியும், ஆயாவை பற்றியும், ஊரை பற்றியுமான ஏகப்பட்ட புகார்கள் மணிக்கணக்காக கொட்டித் தீர்த்தாள்.
கைபேசி அப்பாவிடம் கைமாறியது. ரேசன் அரிசி உடம்புக்கு ஒத்துக்கல. அரிசி ஒரு சிப்பம் வாங்கி போடு. உடந்து உடந்து ஒற்றை புகாரோடு நிறுத்திக் கொண்டார். ஆயாவிடம் போன கைபேசியில் அடுக்கடுக்கான புகார்களை குவித்த வண்ணமாய் இருந்தாள். உச்சமாய் பனிக்காலத்தில் உள்வீட்டில் படுக்க விட சொல்லு அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒற்றை புகாரில் என் கைகள் நடுங்க ஆரம்பித்தன. எந்த புகார்களுக்கும் என்னிடம் தீர்வு இல்லை என தெரிந்தும் என்னிடம் குவியல்களாய் கிடக்கின்றன புகார்கள். எனது புகார்களை முறையிட யாருமற்று போக எனது எண்ணையே அழுத்துகிறேன். இப்போ இன்னைக்கு பாருங்க, நம்ம இன்னைக்கு நம்ம நிறைய புகார்கள நம்ம சொல்லக்கூடிய மனிதர்களாக தான் இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலை செய்யற இடத்திலேயே பாருங்க, நம்ம ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியலன்னா, மத்தவங்க மேல புகார் சொல்றோம். இவ்வளவு விஷயம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. இத ஒரு அலைபேசி தான். ஆனா அந்த அலைபேசிக்கு பின்னாடி 1000 வழிகள் இருக்கு. ஆனா அந்த 1000 வழிகளுக்கும் நம்ம கிட்ட விடை இல்லை அப்படின்னு தெரிந்தும் கூட, நமக்கான கவலைகளை யாரிடம் பகிர்ந்து கொள்வது? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியோட, நம்மளுக்கான எண்ணெய் தான் நம்ம அழுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவிதையில நம்ம இந்த புகார சொல்லாம இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். அதையும் தாண்டி எப்படி இருந்தாலும் சரி, வாழ வழிகளை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை இருந்துச்சு அப்படின்னு தான் நான் படிக்கும்போது நெனச்சேன். அதுக்கப்புறம் நிறைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது ஒரு உணர்வுகளை எப்படி கடத்தணும் அப்படின்னு. இப்ப நம்ம ஒரு உரைநடையா எழுதணும் அப்படின்னா, அந்த உரைநடைக்குள்ள நம்ம படிச்சு அத புரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்த அவ்ளோ அழகா எழுதியிருக்கிறாரு. இந்த கவிதை பாருங்க. "மழை பொழியும் பருவம் என்றார்கள். ஏரிகள் நிரம்பி வழியும் பருவம் என்றார்கள். கழனியெல்லாம் நடவு வேலை நடக்கும் என்றார்கள். அறுவடைக்குப் பின் அத்துணையும் பதர்போலவே பறக்கும் என்றார்கள். கடனை கட்டித் தீர்த்த பின் நம் கைகளிலும் 4 காசு புழங்கும் என்றார்கள். தைக்கு பிறகு நம் வீட்டிலும் ஒரு சுபமுகூர்த்தம் நிகழும் என்றார்கள். கனவுகளை ஒரு நத்தையைப் போன்று சுமக்கக் கற்றுக்கொண்டேன். மனசு முழுக்க நண்டின் கால்களாக பரவரத்துக் கிடந்தது. பருவம் தப்பிய நாளிலிருந்து விடிந்ததும் நாயாக பேயாக அலைய வேண்டியிருக்கு. குடி தண்ணீருக்கு." இன்னைக்கு பாருங்க, ஒரு மழை அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லிர்றோம். ஆனா அந்த இயற்கை மழை வேண்டி எவ்வளவு பிரார்த்தனைகள், எவ்வளவு ஒரு பேரா அதாவது ஒரு பேர் எதிர்பார்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எத்தன இடத்துல தண்ணி இல்லாம நம்ம மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க. அதற்கு பின்னாடி அவங்களுடைய கனவுகள் எப்படி இருந்திருக்கு. ஒரு மழை கொளுத்துச்சுன்னா, அந்த மழை எவ்வளவு விஷயங்கள நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அதை தாண்டி அதனுடைய பயணங்கள் எப்படி இருக்கு ஒரு மனிதருக்குள் அப்படின்னு அந்த கனவுகள், கற்பனையோடு இருக்கக்கூடிய இடத்துல, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம இருக்கக்கூடிய நிலைகள இந்த இடத்துல கவிஞர் சொல்லியிருக்காரு. இதுலருந்து நாம என்ன கத்துக்கணும் அப்டின்னா, நம்ம நீர சேகரிக்கணும். நீர் எந்த இடத்துலயும் வேஸ்ட் ஆகாம பாதுகாக்கணும். நீர் மேலாண்மைய நம்ம கடைபிடிக்கணும் அப்டிங்கிறத நம்ம இந்த கவிதையில தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு படிப்பு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னைக்கு எம்பிபிஎஸ் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், இந்த குழந்தைகள நம்ம படிப்புக்குள்ள திணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் குழந்தை உணர்வுகள நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே, இந்த மாதிரியான ஒரு கவிதைகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டெத்தஸ்கோப் நம் குழந்தைகளின் தூக்கு கயிறு. இன்னைக்கு நம்ம நீட் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள நம்ம படிக்கணும், டாக்டருக்கு போகணும் அப்படின்னு ஒரே ஒரு இத மட்டும் நம்ம சொல்லாம, எவ்வளவோ கலைகள் இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் குழந்தைகள தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அததான் இந்த இடத்துல அழகா சொல்லியிருப்பாரு. ஸ்டெத்தஸ்கோப் நம் குழந்தைகளின் தூக்கு கயிறு அப்படின்னு. மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி. நம் குழந்தைகள் பிணங்களாக. இன்னைக்கும் நம்ம கேள்விப்படாத விஷயங்கள் இருக்கா? எத்தனையோ குழந்தைகள் படிக்கிறேன்னு போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம காதுகளுக்கு வந்துட்டு தான் இருக்கு. தினம்தோறும் பேப்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அ மனதிற்கு ஒரு ரணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கு. நம் வரி, நம் கல்லூரி, நாம் அல்ல மருத்துவர். இது பாருங்க, நம்ம எத்தன வரி பணம் கட்டினாலும் சரி, எவ்வளவு நம்ம செஞ்சாலும் கூட, ஒரு சாதாரண மனிதர்களால ஒரு மருத்துவர் ஆக முடியுதா? அப்படிங்கிறது தான் இந்த கவிதையின் வெளிப்பாடா இருக்கு. தகுதி, திறமை என அநீதிக்கு தோள் கொடுப்பவர்களே, உங்கள் வீட்டிலும் விழும் பிணம். நீங்களும் ஒப்பாரி வைப்பீர்கள்.
உங்களுக்கும் சேர்த்தே இந்த கண்ணீர். நம்ம நம்மளுடைய நம்மளோட ஒருத்தங்களுக்கு திறமை இருக்குன்னா, அந்த திறமைக்கான உரிமை அத நம்ம குடுக்கணும். அதைய விட்டுட்டு நம்ம அத தட்டி கழிச்சோம் அப்டின்னா, அதற்கான ஒரு பலனை நம்ம நிச்சயமா அனுபவிப்போம் அப்டின்னு இந்த கவிதையில வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு கவிதைகளுமே நம்மளுக்கு வந்து நெத்தியடி போல பல விஷயங்கள நம்மளுக்கு எடுத்து சொல்லணும் சொல்லுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாதாரணமா ஒரு குழந்தை வந்து ஒரு நம்மளுக்கே தெரியும். அந்த பூ வச்சு நம்ம பிப்பி ஊதுவோம் இல்லையா? அந்த பூவோட அந்த வாசமாகட்டும், அந்த குழந்தைக்கும் அந்த பூவுக்கும் தந்தைக்குமான உரையாடல்கள், அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கவிதையில சொல்லியிருக்காரு. என் பால்ய காலத்திற்கே வந்துவிட்டேன். பூவரசம் பிப்பி கேட்ட மகளுக்காக. பூவரசம் இலையை நீலவாக்கில் இரண்டாக கிழித்து, ஒரு சுருட்டாக சுருட்டி, அப்பா செய்து தரும் பூவரசம் பிப்பிக்குள் உயிர் எழுந்து நிற்கும். என் அழுகையை நிப்பாட்டுவதற்காக வீட்டைச் சுற்றி நட்டு வைத்தார். இலைகள் பழுத்து குப்பை அதிகம் சேர்வதாக அம்மா சண்டையிட்ட பொழுதும், கடன் தலையை அழுத்தும் பொழுதும், அதன் கிளையை ஒடிப்பதற்கு கூட தலையை அசைக்கவே இல்லை அப்பா. புயல் காற்றால் வேரோடு சாய்ந்த நாளில் ஊரெல்லாம் ஒப்பாரி வைத்து பித்து பிடித்ததென்று பட்டம் பெற்றார். பூவரச மரங்கள் சூழ வாழ்ந்தவனிடம் ஒற்றை பூவரசம் பிபிக்கு கையேந்துகிறாள் மகள். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, பூவரசம் பூ அப்படின்னு சொன்னோம்னா, குழந்தைகளுக்கு தெரியுமா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா, அப்படிதான் இருக்கு. நம்ம வந்து குழந்தைகளோட நம்ம பேசுறோமா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கவிதையில வந்து தெரியிற மாதிரி இருந்துச்சு. குழந்தைகளின் உணர்வுகள அவரு வாழ்ந்த காலத்துல இருக்கிற விஷயத்த அழகா எடுத்து சொல்றாரு. இந்த ஒரு 2 கவிதையோட நம்ம படிச்சுட்டு நம்ம இந்த செஷன முடிச்சுக்கலாம். சூரியன் முளைப்பதற்கு முன்னமே நீ சுறுசுறுப்பாகி விடுவாய். வெயில் மழையென காலம் பாராமல் வயற்காட்டின் மண்ணாய் கிடந்து விடுவாய். போக்கியத்திற்கு நிலத்தை பிடித்து மூட்டை நெல் வட்டிக்கு பணம் வாங்கி அறுவடை நாளில் களத்தில் அளந்து கொடுத்துவிட்டு வைக்கோல் போர் மாட்டுக்கு போதுமென வீராப்பாய் வீடு வந்து சேர்வாய். வாங்குற கொஞ்சம் கூலி பணத்துல தவிடு புண்ணாக்கின வாங்கி தொட்டில நீர் கலந்து ஊட்டி விடுவாய். ஆண்டுக்கு ஆண்டு மழை தண்ணி வத்தி போக உழுத நிலமெல்லாம் காஞ்சு போய் கல்லு நட்டு வச்ச பின்பு உழுத மாடு விக்கல, போக்கியத்திற்கு நிலம் தேடி அலையற, தலையெல்லாம் நரைத்து கிடக்க கன்னமெல்லாம் ஒடுங்கி கிடக்கும் பொழுதே விதை விதைக்க வானத்தை வெறித்து கிடக்கும் அப்பாவுக்கென இறங்கி வர வேண்டும் சிறு மலை. இப்படிதாங்க நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இன்றைய விவசாயிகளுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மழை இல்லாம மக்களுடைய இத நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, ஒரு ஒரு காய் வாங்குறதுக்கு கூட நம்ம வந்து விலைகள பேரம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, அந்த விவசாயம் செய்து அதுக்கப்புறமா அந்த கிடைக்கக்கூடிய உழைப்பின் மூலதனத்த நம்ம விலை பேசுற விதமா தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு. இதுல இந்த கவிதை பாருங்க, ஒருவன் உழைப்போடைய விஷயத்தை எப்படி சொல்லியிருக்காங்கன்ட்டு. அவரு வந்து எவ்வளவு வட்டிக்கு பணம் வாங்கினாலும் கூட அவருடைய உழை விவசாயம் அப்படிங்கிற அந்த உழைப்ப வந்து விட்டு கொடுக்கறக்கு ஒரு மனன் இல்லாம, கடைசியா எந்த ஒரு இது இல்லாம ஒரு கல்ல வச்சு நட்டதுக்கு அப்புறம் அந்த மழை வர்றதுக்கு ஏங்கி தவிக்கிற மாதிரி, இன்னும் உனக்கு அந்த மழைக்கான அந்த வருண பகவான் கிட்ட அவருடைய ஆதங்கத்தை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல ஒவ்வொரு கவிதையுமே நம்ம படிக்கும்போது நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். இதே கவிதை தான் இந்த கதிர் பால் பிடிக்கும் பருவத்திலிருந்து அந்த கழனியை ஒரு வேட்டை நாயாக சுற்றி சுற்றி வருவார். விளைந்த நெற்கதிரை மேய வரும் மாட்டினை குரலாலே விரட்டுவார். நெல்லறுத்து களத்து மேட்டில் பெரும் மழையென குவிந்து கிடக்கும் களஞ்சியத்தை மூட்டைகளாக மூட்டைகளாக கடனை அடைத்து வைக்கோல் மாட்டுக்கு போதுமென வெறும் கையோடு கம்பீரமாக வீடு வந்து சேருவார் அப்பா. அடுத்த மழைக்காக காத்திருப்பது போல் உங்களிடம்தான் கடனுக்கு கையேந்தி நிற்கிறார். அட்சய பாத்திரத்தை அள வைத்து விடாதீர். நம் பசியின் விதை அவர் கைரேகைகளுக்குள். இதையும் அப்படியே ஒரு விவசாயியுடைய நிலையோட ஒப்பிட்டு அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஒரு தந்தையுடைய சொல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. அப்பாவின் கெட்ட வார்த்தை அர்ச்சனையில் புறம்போக்கு என்ற சொல் அனாயசமாக வந்து விழும். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பிழைகள்
புறம்போக்குப் பானையால் மண்டையை உடைப்பார். அழுது அழுது நானே உடைந்து போவேன். உறவுகளைத் துறந்தேன், வீட்டை மறந்தேன். ஊரை விட்டு காற்றைப் போல் நாலா திசைகளில் அலைந்து திரிந்தேன். வானம் எனக்கு வீடானது. காடுகளுக்குள் நுழைந்து மலை முகடுகளை உடைத்து அருவியென ஆர்ப்பரிப்போடு சாதி, மதம், இன, ஊரென பாகுபாடுகள் கடந்து எல்லாரும் புழங்கிக் கொள்ள நதியெனப் பாய்கிறேன். அப்பா நன்றாக கணித்திருக்கிறார் நான் ஒரு புறம்போக்கென. இன்னைக்கு பாருங்க, ஒரு புறம்போக்கு இடத்துல வந்து எப்படி நம்ம புறம்போக்கு நிலம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே அத வந்து ஒரு இதா தான் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஆனா அப்பாவின் ஒரு சொற்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த கவிதையில அழகா வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த புக்ல இருக்கிற 120 கவிதைகளுமே நம்மளுக்கு ஒவ்வொரு ஒரு விடியல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் ம் சாதாரணமா படிச்சுட்டு நம்ம கடந்து போக முடியாது. அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு கவிதை அப்படிங்கிறது, ஒரு கதைனா கூட நம்ம வந்து நிறைய சொற்கள படிச்சுட்டு அந்த கதையில இருக்கக்கூடிய உணர்வுகள வெளிப்படுத்துறதையும் தாண்டி, ஒரு கவிதை அப்படிங்கிறது அழகா ஒரு 10 வார்த்தைக்குள்ள நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை நிலையாகட்டும், மனித மனங்கள் எப்படி இருக்குது, அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, உறவுகளுடைய நிலை எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய விதமா இவருடைய கவிதைகள் வந்து இருக்கு. "உன் வயலும் என் வயலும் முத்தமிட்டுக் கொண்டிருந்த சந்திப்பில் முளைத்திருந்தது 8 வழிச்சாலை." இன்னைக்கு பாருங்க, எத்தன பைபாஸ் போட்டாலுமே கூட நம்ம நம்மளுடைய அந்த உணர்வுகள் எப்படி இருக்கு? அந்த வயல் அதையெல்லாம் தாண்டி நம்ம அ எல்லாம் சாலையில போறதுக்கு நம்ம வந்து நாகரிகத்தின் பேர்ல வந்து அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கவிதைகள் இருக்கு. இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க நிச்சயமா வாங்கி படிங்க. இத படிக்கும்போது உங்களுக்கே ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னு தோணும். ஏன்னா, கவிதை எழுதத் தெரியாதவர்கள் கூட ஒரு கவிதை எழுதுறதுக்கு அடித்தளமா இருக்கு அப்படின்னு தான் இந்த புத்தகம். இதுல இதற்கு வந்து அ வாழ்த்துரை வழங்கியவராகட்டும், நட்புரை கொடுத்தவர்களாகட்டும், அணிந்துரை கொடுத்தவர்களாகட்டும், எல்லாருமே இந்த கவிதை வந்து ஒரு கவிதை தொகுப்பு வந்து ஒரு கம்பீரமாக நிற்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இந்த ஆசிரியருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்னுமே நிறைய விஷயங்கள எல்லாமே சொல்லுவோம் இல்லையா? நமக்குள்ள இருக்கிற பெருமைகளாகட்டும், ஏக்கங்களாகட்டும், இயற்கை குறித்த விதங்களாகட்டும், எல்லாத்தையுமே இந்த கவிதைகள் ஒரு கோபமூட்டக்கூடிய செயல்களாகட்டும், எல்லாமே, எல்லாத்தையுமே இந்த புத்தகத்துல நீங்க வந்து உணரலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு. இந்த புத்தகத்த எல்லாரும் வாங்கி படிக்கலாம். வாய்ப்பிற்கு நன்றி. இதுதான் இந்த புத்தகம். பின்னூட்டம் குடுக்குறவங்க உங்க கரங்கள உயர்த்துனீங்கன்னா, நீங்க வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேம். சிவகன்னி சகோதரி நிறைய கவிதைகள் சொன்னீங்க. இந்த இனிமையான சாயங்கால வேலைய உங்களோட கவிதைகளோட ரொம்ப நாங்க என்ஜாய் பண்ணணும். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒவ்வொரு கவிதையுமே ஒரு ஆழமான கருத்துக்களை சொல்லுச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க சொல்ற விதமும் அதை கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாவும் இருந்துச்சு. நிறம்னு கவிதை ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த கருவறையின் நிறம் சொன்ன விதமாகட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தனிமை பத்தின கவிதையாகட்டும், அந்த சாத்தனூர் அந்த ஊரோட பெருமையை சொன்னதாகட்டும், அப்புறம் அந்த இது சுவர்களில் எழுதியிருக்கும் 1000 கேள்விகள், அதுல இருக்க கேள்விகள் எல்லாமே ஆப்டான கேள்விகள். எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்தனை கேள்விகளுமே இருந்துச்சு. நம்ம மனசுக்குள்ள நீங்க கொஸ்டின்ஸ் சொன்ன உடனே நமக்குள்ள எழுற கேள்விகள் கூட அதுல இருந்துச்சு. சொந்த வீடா, வாடகை வீடா, நம்ம ஃபேஸ் பண்ண அத்தனை கொஸ்டின்ஸுமே அதுல இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த கேள்விகள்ங்கிற அந்த கவிதையுமே. அடுத்தது பாத்தீங்கன்னா மலை பத்தி சொன்னீங்க, தந்தைய பத்தி சொன்னீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு கவிதையுமே ரொம்ப இனிமையா இருந்துச்சு கேட்கறதுக்கு. சாயங்கால பொழுத ரொம்ப பீஸ்ஃபுல்லா அந்த கவிதையோட நல்லா அனுபவிச்சோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் செஷன். தேங்க்யூ ஃபார் யுவர் கவிதை. நீங்க சொன்ன விதமும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்க வளமுடன். தேங்க் யூ சங்கரி. அடுத்ததா லாவண்யா மேம். வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சூப்பரா இருந்துச்சு மேம் கவிதை. ரொம்ப பிடிச்சது இந்த நாய் பெட்டு வளர்க்குறது. பிள்ளைங்களை விட அதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் இப்ப நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அது அப்புறம் வந்து அந்த கொஸ்டின்ஸ் கவிதை நான் ரொம்ப ரசிச்சேன். சொன்ன மாதிரி எல்லாமே கேள்வியா இருக்குது. என்ன பண்ணாலும் கேள்வி வரும் நம்ம முன்னாடி. அப்படி ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கோம். அப்புறம் அந்த படிக்கிறதுல எது போக முடியும் என்னங்கிறது, அந்த விரக்தி, எள்ளல் எல்லாமே சூப்பரா அந்த கவிதை வடிவிலும் அழகா கொண்டு வந்திருக்காங்க. அதை நீங்களும்
ரிலேட் பண்ணி சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சு மேம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ லாவண்யா மேம். அடுத்து சாமிநாதன் சார். சாமிநாதன் சார். அதுக்குள்ளே புவன் வந்தவங்க பேசிட்டு ஓகே சார். இருந்தேன் கடைசியா. சிறப்பா தான் இருந்து நன்றி, வாழ்த்துக்கள். சரிங்களா? தேங்க் யூ சார். கடைசி ஒரு 5 நிமிஷம் கேட்கவில்லை. வந்த ம். அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புக்கு தான் நம்மளுக்கெல்லாம் வந்து படிக்கணுங்கிற ஆர்வத்தை தாண்டி ஒரு புத்தகத்தை தொடணும் அப்படின்னே நம்மளுக்குள்ள ஒரு உணர்வை விதைக்குது அப்படின்னா, நமது ரெட்ஃபோர்ட் தளம் அப்படின்னு தான் சொல்லணும். தினம் தினம் ஒரு தேடல், அது ஒரு நமக்குள் ஒரு மாற்றத்தை விதைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாய்ப்பை கொடுத்த நமது சேவா அவர்களுக்கும், இன்று நம் நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் நாளைக்கு ஒரு புதிய புத்தகத்தோடு இணைவோம். நன்றி. சரி சார், இப்ப தெரியுதாங்க சார்? ஆன் ஆகல. ஸ்கிரீன் தெரியலைங்க. இப்ப தெரியுது. தெரியுது. உடனடியா 4 செகண்ட்ல வெளிய போயிருது. சரி இப்பங்க சார். இப்ப ஒண்ணும் வரலைங்க. ம். ம். ஸ்கிரீன் வரவில்லை. இந்த பாக்குறேங்க. ஒரே நிமிஷம். சரி இப்ப ஓகேங்களா? இப்ப தெரியுதுங்க. ஓகே. இந்த கவிதைகளை இப்ப நம்ம பார்க்கலாம். கிழக்கும் மேற்குமாய் பிரிந்து கிடக்கின்றன இமைகள். கருப்பு நிலாவாக எரிந்து கொண்டிருக்கின்றன விழிகள். ரயில்கள் தடதடத்து ஓடிக்கொண்டிருக்கின்றன வயிற்றில். புரண்டு படுத்த பின்னும் எரிபொருளுக்கு பதிலாக ஒரு செம்பு தண்ணீரை அப்படியே விழுங்குகிறேன். பழைய நினைவுக்குள் இறங்கி பார்க்கிறேன். அவமானப்பட்ட காட்சிகளே சீட்டுக்கட்டாக விழுகின்றன. எந்த கதைக்கும் கண்மூட மறுக்கும் குழந்தையை இருட்டறையில் தவிக்க விடுகிறேன். அடுக்கிய ஓட்டின் வழியே வெளிச்சம் வருவதற்கான சாத்தியமில்லை. எல்லாவற்றுடனும் வாழப் பழகி கொண்டதைப் போல் இந்த இரவோடு பழக விட்டிருக்கிறேன் உறக்கம் தவிர்த்த குழந்தையை. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியிலையும் வந்து வர்ணனைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து அந்த எழுத்துக்களை எப்படி கையாண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்க முடியும். கோடை காலத்தின் பிற்பகுதியில் இதுல பாருங்க, மூன்றாவது கொண்டை ஊசி வளைவின் கீழ் யானை தன் குட்டியோடு நடப்பதாய் வாய்வழி செய்தி கேட்டு வாகன ஓட்டிகளிடையே தீயாய் பரவியது. எங்களுக்கு முன்னர் 200 பேர் வேடிக்கை பார்க்க அருகில் இருந்த குன்று போலவே மரத்தின் கீழ் காத்திருந்தது. ஒவ்வொருவரின் பார்வையிலிருந்தும் முளைக்கத் தொடங்கின கதைகள். மணிக்கணக்காக அசைவின்றி நிற்பதால் அது யானை அல்ல சிறு மலையென கூட்டத்திலிருந்து வெளியேறின சிலர். கூட்டம் கூடுவதும் குறைவதுமாய் ஆரவாரங்களும் இரைச்சலும் வனத்தின் காதுகளை குடைந்து கொண்டிருந்தன. தொடர் ஓட்டத்தில் கைவாரும் குச்சி போல் யானை குறித்தான கதைகளை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போகலாம் என அடம் பிடித்து அழுகிறது ஒரு குழந்தை. யானை எப்பப்பா தண்ணீர் குடிக்கும் என மகள் கேட்ட பொழுதுதான் மனதிற்குள் சூடு உரைத்தது. வன காவலர்கள் வர வர கூட்டம் களையத் தொடங்கியது. அணையின் மைய பகுதியில் சிறு குட்டையென தேங்கி கிடக்கும் திசையில் உயிருள்ள பாறை தன் குட்டிகளோடு அசைந்து நடக்க தொடங்கியது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம்னா,
ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல வருவோம். ஆனா, அத அப்படியே கற்பனையா நம்ம யானைன்னு நெனச்சுட்டு அந்த கதைகள்லாம் நம்ம சொல்லி போயிட்டுருப்போம். கடைசில பார்த்தா அது ஒரு பாறையா இருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்மளுக்கு நெறைய நடந்திருக்கும். இத நான் எந்த மாதிரி பார்க்குறேன் அப்டின்னா, நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்போது, நேரா ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கும்போது, அந்த விஷயத்துக்கான விடை வந்து நேரா போய் கிடைக்கும். இதே நம்ம சுற்றி வளைச்சு ஒருத்தர் மூலியமா சொல்லும்போது, அது எப்படியும் மாறி போறக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்டின்னா, நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறது என்னன்னா, இந்த யானை வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் கூடி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்ம இது பார்த்துட்டு இருப்போம். ஆனா, அந்த அந்த இடத்துல அந்த யானை வந்துச்சுன்னா, அதோட நம்ம நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். அடுத்த கவிதையா, நடுப்பகலில் அடித்து விளையாடுகிறது பேய்மழை. வெகு சாதாரணமாக ஊர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தன்மேல் பெய்யும் மழையை காகமென தன் வாளால் விசிறி விசிறி மேய்வதிலே மெய்மறந்தன கால்நடைகள். வெக்கையினால் அழுக்கேறிய பூமியை துவைத்து அது அலசும். மலையை கையெடுத்து கும்பிட்டார் முதியவர். அலை அலையாக எழுந்து அமைதி குடியிருக்கும் பள்ளி மைதானத்திற்குள் அத்துமீறுகிறது மலை. உந்தி உந்தி மலையை பந்தென பறக்கவிடும் குழந்தைகளின் கால்களை இறுகப் பற்றிக் கொள்கிறது. ஊரெங்கும் பேசு பொருளாக இருக்கிறது ஒரு மலையின் மதிய பாடல். இன்னைக்கும் நம்ம மழை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் மழையை வரவேற்கிறோம் அப்படிங்கிறதை தாண்டி எவ்வளவு பேர் வந்து ஐயோ! மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கதான் செய்யுது. இதுல பாருங்க ஒரு மழையோட அனுபவத்த எப்படி வந்து வர்ணிச்சு, ஒரு குழந்தைகள் கூட அந்த மழையை எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கவிதையில எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கும் நம்மளுக்கு வந்து நிற பிரச்சனை அதெல்லாம் எவ்வளவு கடந்து வந்தாலும் கூட, ஒரு சில இடங்கள்ல அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அதற்கான ஒரு கவிதையா, நிறம் என்றுமே பிரச்சனை இல்லை. அறிவுரைகள் காதுகளில் இறங்கி முதல் படிக்கட்டுகளிலேயே நிற்கின்றன. அதற்கு முன்னமே பஞ்சென அடைத்து கிடக்கின்றன அவமானங்கள். நிறங்களை முன்னிறுத்தி சேகரித்த செல்வங்களை சவப்பட்டியிலே சுமந்து செல். என் வாழ்வின் மீது வீசிவிடாதே. உன் நிறங்களை என் தேகத்தில் எதிர்பார்ப்பது யாருடைய அறிவீனம்? 6 அடி உடலெங்கும் பாயும் குருதியின் நிறம் சிகப்பென்றேன். உன் சிரிப்பலைகளிலிருந்து வெளிப்படுகின்றன எகத்தாளங்கள், என்னை வீழ்த்தும் சூழ்ச்சிகள். கருப்பு, சிகப்பு, நீலம் எனது நிறம். என் தாய்மையின் கருவறை நிறம். சுடுகாடு வரை சுமந்தே தீருவேன். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, நிற நிறப்பிரிவினை அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். நம்ம வந்து மதம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நிறத்தினால வச்சு எவ்வளவோ விஷயங்கள நம்ம கடந்து வர வேண்டியதா இருக்கு. அதுல ஏற்படக்கூடிய அவமானங்கள், அதனால எல்லாம் நெறைய தற்கொலைகள் எல்லாம் நம்ம நெறைய பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம எல்லாரும் உணர வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் அழகா கடைசி வரிகள்ல சொல்லியிருப்பார். என் தாய்மையின் கருவறை நிறம். இததான் வந்து நம்ம ஒருத்தருமே உணர்ந்துக்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய நிறம் அது மட்டும்தான். அத நம்ம பிறப்பிலிருந்து இருக்கிற வரைக்கும் நம்ம கூடயே சுமந்துட்டு வர்றதுதான் நம்மளுக்கும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்க, நம்ம மக்கள் வந்து அ வீட்டுல இருக்கிறவங்கள எப்படி வளர்க்குறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு ஒரு உயிர வளர்க்கறதுக்கு அவங்க காட்டுற விஷயங்கள் பாருங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத அழகா ஒரு கவிதையில கொடுத்திருக்கார். நெடுநாள் ஆசையொன்று நாய்க்குட்டி வளர்க்க. நண்பர்களின் தயவால் வீட்டிற்கு வருகை புரிந்தது. பவ்யமாக கன்னத்தில் அன்பில் குழைந்து முத்தமிடும் அழகே சிறப்பு. நாட்கள் கூட கூட எங்களில் ஒருவரானது. அதன் தோற்றம் ராஜ கம்பீரமாகி விருந்தினர்களை கடிக்க ஆரம்பித்து வீட்டில் உள்ளவர்களையும் வாரம் ஒரு முறையாவது பதம் பார்த்து விடுகிறது. அதன் செய்கையில் இவ்வீட்டின் எஜமானனின் சாயல் கண்களுக்குள் வெறியும். வீட்டிற்குள் இருப்பவர்களை கொல்வதற்கான விஷம் பல்லிலும் ஊறத் தொடங்கியது. அதை விரட்டுவதற்கான எல்லா உத்தியும் தோற்று போன பிறகு நாய் எஜமானனாகவும் நாங்கள் நாயாகவும் வாழ பழகிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு நாய வளர்த்தறக்கு எவ்வளவு போராடி, அதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து பண்ணி, அந்த நாய்க்கு தேவையான தடுப்பூசி எல்லாம் போட்டு இருந்தாலும் கூட, இந்த நாய் அப்படிங்கிற அந்த கடைசியில நாய் வந்து எவ்வளவுதான் நன்றியுள்ளதா இருந்தாலும் கூட, இன்னைக்கு நாயினால நிறைய வியாதிகள் வந்துட்டு இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த மருத்துவத்துறையில இருக்கறனால
நம்ம என்னதான் நீங்க நாய வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து வளர்த்து